காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப்பு குக்கு டூப்பு குக்கு எபிசோடு 12. இதில் என்னென்னா இன்றைக்கி வைல்ட் கார்ட் ரவுண்ட். இந்த தடவை பேரிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு எப்பயுமே வந்து டூப்பு குக்கு தான் பின்னாடி போவாங்க. இந்த தடவை டாப்பு குக்கு பின்னாடி போய் வச்சுட்டு இவங்களுக்கு உண்டான ஒரு பொருளை சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பீஸா, பர்கரு, கிரில் சிக்கனு, அப்புறம் என்னென்ன ஐட்டமோ அதெல்லாம் ஒரு ஐட்டம் வச்சுருந்தாங்க. அதில் யார் யாருக்கு என்னென்ன பேரிங்னா, ஐஸ்வர்யாவுக்கு பர்கர் எடுத்தாங்க. ஐஸ்வர்யாவுக்கு பரத் வந்தார், சைத்துக்கு கதிர், தீனாவுக்கு தீபா, என்பிக்கு முகுந்து, விஜயன் மாஸ்டருக்கு அதிர்ச்சியரன் வந்தார், சுஜிதாவுக்கு மோனிஷா வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மோனிஷா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தீனா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டாரு. மனிஷாவுக்கு ஜிபி முத்து, அப்புறம் சுபாஷுக்கு விஜய். மனிஷா சுபாஷுங்கிறத வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி புதுசாக வந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. இதில் ஃபஸ்ட்டு வந்து நல்லாவே எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டு நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சூப்பராகவும் போயிட்டுருக்குது ஷோவு. அடுத்தது கோல்டன் டேபிளுக்கான சேலஞ்சு. இதில் என்னென்னா அச்சு முறுக்கு சேலஞ்சு. யார் அச்சு முறுக்கு நல்லா போட்டு இது பண்ணுறாங்க தான் டாஸ்க்கு. இதில் மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லாருமே பண்ணியிருந்தாங்க, 8, 12 இப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சைத்து கதிர் வந்து 24 பண்ணி கோல்டன் டேபிள் சேலஞ்ச் வின் பண்ணாங்க. 2வது டைம் ரெகுலராக இதை வந்து வின் பண்ணி சூப்பராகவும் பண்ணுறாங்க, நல்லாவும் இருக்குது. சைத்துவோட இதுக்கு நல்லாவும் ஃபன் ஃபேக்டர் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க, சூப்பராகவும் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இவங்க மென்டர்ஷிப் எல்லாம் வந்து எல்லாம் ஃப்ரூட் எல்லாம் என்னென்ன கொண்டு வருவாங்க அதை பார்த்து இவங்களுக்கு ஒன்று செலக்ட் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது செலிப்ரேஷன் வீக்குனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காய்கறி கடையை தள்ளிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரூட்ஸு என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்து வச்சு என்னென்னமோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் ஐஸ்வர்யா தத்தாலாம் பார்த்தீங்கன்னா பன்னீர் பாயாசம் ஃப்ரூலே என்று சொல்லி பண்ணியிருந்தாங்க, அதுவும் சூப்பராகவும் நல்லா இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைத்து கதிர் வந்து பார்த்தீங்கன்னா பனானா ஒயிட் சாக்லேட் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க, அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அடுத்து தீனா தீபா பார்த்தீங்கன்னா நவாஃபலம் பர்பி பெங்களூர் பொங்கல்னு பண்ணியிருந்தாரு. அந்த நவாஃபலம் பர்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகிடுச்சு, கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் கரெக்டாக வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கடுத்து என்பி முகுந்து வந்து பட்டர் கார்லிக் மஷ்ரூமு கடலை மாவு அல்வாவும் பண்ணியிருந்தாரு, அதுவுமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து விஜயன் அதிர்ச்சி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போச்சுடி பேர் த்ரெட்டு பால்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க, இதுவுமே ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. சுஜிதா மோனிஷா வந்து வாட்டர் மெலன் ஸ்டேக்ஸ், அதாவது தீனா அவரோட பேராகி வாட்டர் மெலன் ஸ்டேக் பண்ணியிருந்தாங்க, இது சூப்பராக இருந்தது. புதுசாக பண்ண மனிஷா வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கல் டிலைட் பண்ணியிருந்தாங்க, இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்தது சுபாஷ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட பேர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சீஸ் கேக்கும் மைசூர் பேக்கெட் பண்ணியிருந்தாங்க. இது கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணது வந்தது பனானா ஒயிட் சாக்லேட் வித் ஐஸ்கிரீம் தான். ரொம்ப நம்மளாம் சூப்பராகவே இருந்தது. டாப் ஆஃப் த குக் ஆஃப் த வீக் வந்து டாப் குக் ஆஃப் த வீக் யார் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா சைத்தோன் கதிர் தான் வாங்கினாங்க. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.